Please subscribe Sadhguru Sai Creations. இந்த சிம்டம்ஸை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? இல்லை சாதாரணமான கேஸ்ட்ரபிளா இல்லை ஹார்ட் ரிலேட்டட் ப்ராப்ளமானு இது எப்படி தெரிஞ்சுக்கிறது? சம்டைம்ஸ் உங்களுக்கு ரைட் சைட்லேயோ லெஃப்ட் சைட்லேயோ செஸ்ட்டில் ஒரு பெயின் தெரியும். இதுவே கார்டியாக் இஷ்யூஸ்னு வச்சுக்கோங்களேன். நெஞ்சு பகுதி மேலே ஏதாவது வெயிட் தூக்கி பாரமாக வச்ச மாதிரி மூச்சு விடவே சிரமமாக இருக்குது. நல்லா ஏசி ரூமில் இருந்தாலும் டக்குன்னு வேர்த்துருச்சு. ஸோ எந்த உணவு எடுத்தாலும் டைஜஷன் ஆகாமல் வயிறு உப்புசமாக இருக்கிறது, நெஞ்சு பகுதியில் ஒரு வலி தெரிகிறது. ஃபுட்டு எடுத்துகிட்டு இருப்பீங்க, கொஞ்ச நேரத்தில் ஒரு 2 hours 3 hours மோஷன் போயே ஆகணும். இன்னும் ஒரு சிலருக்கு கேஸ்ட்ரைட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு யூரின் போகும்போதும் ஒரு பர்னிங் சென்சேஷன் இருக்கும். அதை சரி செய்கிறதுக்கு ஆசன வாயில் ஒரு எரிச்சல் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ மோஷன் போகும்போதெல்லாம் எரிச்சல் வருது, ரத்தம் வர மாதிரி ஒரு ஃபீல் இருக்குதுன்னு சொன்னிங்கனாலும் அதிகமான ஒரு தொந்தரவை தரக்கூடிய நெஞ்சு எரிச்சல், வயிறு எரிச்சல், கேஸ்ட்ரைட்டிஸ் இது எல்லாமே உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். சத்குரு சாய் கிரியேஷன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்? எப்போ பார்த்தாலும் நெஞ்செரிச்சல் இருக்குது. ஒரு சிலருக்கு இந்த நெஞ்செரிச்சல் வருது அப்படின்னா இது கேஸ்ட்ரபிளாக இருக்குமா இல்லை ஹார்ட் ரிலேட்டட் ப்ராப்ளமாக இருக்குமா அப்படின்னு ஒரு டவுட் இருந்துக்கிட்டே இருக்கும். அதுவும் இந்த சம்மர் டைமில் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு நீங்கள் ஃபுட் எடுத்துக்கிட்டாலும் அது கொஞ்ச நேரத்தில் நமக்கு டைஜஷன் ப்ராப்ளமாக மாறுது. ஸோ சாப்பாடு எடுத்துடுறீங்க, கொஞ்ச நேரத்தில் நெஞ்செரிச்சல், ஆசிட் ரிஃப்ளக்ஸ், ஜர்ட் ப்ராப்ளம் இந்த மாதிரியெல்லாம் ஏற்படுது. ஸோ இது சரி செய்கிறதுக்கு நம்ம என்னங்க பண்ணலாம்? இல்லை ஒரு சிலருக்கு இது கார்டியாக் இஷ்யூஸ், ஹார்ட் சம்மந்தப்பட்ட விஷயமா இருந்ததுன்னா இந்த சிம்டம்ஸை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? இல்லை சாதாரணமான கேஸ்ட்ரபிளா இல்லை ஹார்ட் ரிலேட்டட் ப்ராப்ளமானு இது எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். உங்களுக்கு சாதாரணமான கேஸ்ட்ரபிள் அப்படின்னா உங்களுடைய நெஞ்சு பகுதியில் சென்டரில் உங்களுக்கு பெயின் இருக்கும். அதாவது ஸ்டர்னம் போன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, நெஞ்சு எலும்பு. ஸோ இந்த எலும்புக்கு பேக் சைடில் ஒரு பெயின், இரிட்டேஷன், ஆசிட் ரிஃப்ளக்ஸ் நமக்கு வருங்க. ஸ்பெஷலாக நீங்கள் குனிறீங்க அப்படின்னும்பொழுது அப்படியே ஆசிட் மேலே ஏற்றிட்டு வர மாதிரி இருக்கும். எரிச்சலோட ஒரு புளிச்ச தண்ணி மேலே வர மாதிரி இருக்கும். ஸோ இது நமக்கு கேஸ்ட்ரைட்டிஸ்னால் வரக்கூடிய ப்ராப்ளம். இந்த பெயின் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வயிறு வரைக்கும், நெஞ்சிலிருந்து வயிறு வலிக்கும், இல்லை கீழ்த்தாடை வரைக்கும் உங்களுக்கு பெயின் ஸ்ப்ரெட் ஆகலாம். அதுக்கப்புறம் நிறைய பேருக்கு மேல் வயிறு பகுதியில் அதிகமான வலி தெரியும். சம்டைம்ஸ் உங்களுக்கு ரைட் சைட்லேயோ லெஃப்ட் சைட்லேயோ செஸ்ட்டில் ஒரு பெயின் தெரியும். இதுவே கார்டியாக் இஷ்யூஸ்னு வச்சுக்கோங்களேன். ஹார்ட் ரிலேட்டடாக நமக்கு வரக்கூடிய ப்ராப்ளம்னா நெஞ்சு பகுதியில் எரிச்சல் இருக்கும். அதே மாதிரி லெஃப்ட் சைடு அப்பர் செஸ்ட்டில், ஸோ மேல் பகுதி இடது பக்கம் நம்மளுடைய நெஞ்சு பகுதியில் ஒரு வலி தெரியும். இந்த பெயின் பேக் சைட்லேயும், உங்களுடைய தோள்பட்டை இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு பேக் சைட்லேயும் வலி இருக்கும். அப்படி லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய ஆர்ம்ஸ், கைகளில் விரல் வரைக்கும் ஒரு மறுத்து போன வலி உங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இது உங்களுக்கு அதிகமான வலியை கொடுத்து உடனே அதிகமான வியர்வை வர்றது, நெஞ்சு பகுதி மேலே ஏதாவது வெயிட் தூக்கி பாரமாக வச்ச மாதிரி மூச்சு விடவே சிரமமாக இருக்குது, நல்லா ஏசி ரூமில் இருந்தாலும் டக்குன்னு வேர்த்துருச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா இம்மிடியேட்டாக சிகிச்சை எடுக்கணுங்க. இது ஹார்ட் ரிலேட்டடாக வரக்கூடிய பிரச்சனை தான். ஏன்னா நிறைய பேருக்கு சிவியராக ஹார்ட் ரிலேட்டடாக ஏற்கனவே 2-3 வாட்டி இந்த சிம்டம்ஸ் அட்டன் பண்ணியிருப்பீங்க. தண்ணி குடிக்கிறது, அப்புறம் வேறு ஏதாவது ஜூஸ் குடித்து அது சரியாயிடுச்சு அப்படின்னு விட்டுருப்பீங்க. அது மைல்டாக வரக்கூடிய ஹார்ட் அட்டாக்காக இருக்கலாம். ஆனால் இதுவே கேஸ்ட்ரைட்டிஸ்னால் உங்களுக்கு தினம்தோறும் இந்த பிரச்சனை இருக்கும். நைட்டு தூங்குனீங்கனாலும் உங்களுக்கு என்ன ஆகுனா வயிறு பகுதியிலேருந்து நெஞ்சு பகுதி வரைக்கும் ஒரு எரிச்சல் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஸோ எந்த உணவு எடுத்தாலும் டைஜஷன் ஆகாமல் வயிறு உப்புசமாக இருக்கிறது, நெஞ்சு பகுதியில் ஒரு வலி தெரிகிறது, இந்த மாதிரியெல்லாம் இருக்குங்க. சரி, இதை எப்படி நம்ம சரி செய்யலாம்? நம்ம உடலில் இருக்கக்கூடிய இந்த கேஸ்ட்ரைட்டிஸ் பிரச்சனை, வயிறு எரிச்சல், ஜர்ட் ப்ராப்ளம், இந்த பிரச்சனை தாங்க முடியாமல் எண்டோஸ்கோப்லாம் நிறைய பேர் எடுத்திருப்பீங்க. அது என்னென்னா நம்ம வயிறு பகுதியில் ஹைட்டஸ் ஹெர்னியாவோ இல்லை லாக்ஸ் எல்இஎக்ஸ் இந்த மாதிரியான ரிப்போர்ட்ஸ் உங்களுக்கு வந்திருக்கும். ஸோ இதை சரி செய்கிறதுக்கு ஸ்பெஷலாக என்னென்ன நம்ம எடுத்துக்கலாம்? உணவு முறைகளை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக காரமாக புளிப்பாக இருக்கக்கூடிய உணவுகளை டோட்டலாக நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும். அதே மாதிரி ப்ரிசர்வேட்டிவ்ஸோ இல்லை ஜங்க் ஃபுட்ஸோ ரொம்ப ஆயிலில் நல்லா டீப் ஃப்ரை பண்ண, சரிங்களா, டீப் ஃப்ரை பண்ண ஃபுட்ஸு, ஸோ இதையும் நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும். ஸோ
ஸோ இந்த மாதிரியான உணவுகளை டோட்டலாக அவாய்ட் பண்ணிவிட்டு சரியான உணவுகள், அந்த உணவுகள் அப்படின்னு சொல்லும்போது ஃப்ரூட்ஸோ இல்லை வெஜிடபிள்ஸோ நம்ம வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த புண்களை ஆற்றக்கூடிய மாதிரி இருக்கணும். இதில் ஒரு சிலருக்கு உங்களுக்கு ஐபிஎஸ் ப்ராப்ளமும் இருக்கும். சாப்பிட்டோன்னே மோஷன் போகிற மாதிரியான ஒரு தொந்தரவு. ஃபுட்டு எடுத்துகிட்டு இருப்பீங்க, கொஞ்ச நேரத்தில் ஒரு 2 hours 3 hours மோஷன் போயே ஆகணும். ஒரு நாளைக்கு 4-5 முறை நான் மோஷன் போகிறேன் அப்படின்னு சொன்னாலும் நம்மளுடைய பவல் மூமெண்ட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது, உள்ள குடல் பகுதியில் இன்ஃப்ளமேஷன் இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு பேசிக்காக நம்ம என்ன பண்ணலாம், எந்தெந்த மாதிரியான உணவுகள் எடுத்தால் ஈஸியாக நம்மளுடைய கேஸ்ட்ரைட்டிஸ் ப்ராப்ளத்துலேருந்து ஒரு கம்ப்ளீட்டான ஒரு சொல்யூஷன் கிடைக்குன்றதை பார்க்கலாம். ஸோ மெயினாக இதற்கான வெஜிடபிள்ஸ் எதெல்லாம் எடுக்கலாம் அப்படின்னா வாழைத்தண்டுங்க. ஸோ அந்த வாழைத்தண்டு அடிக்கடி உணவில் சமைச்சு எடுத்துக்கலாம். காலை நேரத்தில் நம்ம இது ஜூஸாக எடுத்துக்கலாம். ஸோ காலை நேரத்தில் ஜூஸ் ரெடி பண்ணிவிட்டு ஒரு 200 ml இதில் கொஞ்சம் சீரகம் பொடி போட்டு வாழைத்தண்டு ஜூஸ் எம்டி ஸ்டொமக்லேயே குடிக்கணும். அதே மாதிரி வெள்ளை பூசணி, சௌச்சோ, நூக்கோல், இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் நம்ம டெமில்சன்ட் அப்படின்னு சொல்லுவோம். உள்ள புண்களை ஆற்றக்கூடியது. கேஸ்ட்ரைட்டிஸ் இருக்குன்னா அதிகமான ஆசிட் செக்ரீஷனை அது நியூட்ரலைஸ் பண்ணும். ஆசிட் செக்ரீஷனுக்கான முக்கியமான காரணம் நம்ம இரவு நேரத்தில் சரியாக தூங்காமல் இருப்பது. ஸோ இரவு நேரத்தில் சரியாக தூக்கம் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு என்ன ஆகும்னா காலையில் ஆசிட் செக்ரீஷன் அதிகமாக தாங்க இருக்கும், பாடி ஹீட் அதிகமாக இருக்கும். அதனாலையும் இந்த கேஸ்ட்ரைட்டிஸ் பிரச்சனையோ ஜெர்ட் ப்ராப்ளமோ நமக்கு வரலாம். அப்போது ஈஸியாக நம்ம என்ன பண்ணணும்னா இந்த வெஜிடபிள்ஸை காலையிலே கொஞ்சமாக சீரகம் சேர்த்து ஜூஸாக நீங்கள் எம்டி ஸ்டொமக்லேயே குடிச்சிட்டே வாங்களேன், உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும். இதுலேயுமே இன்னும் சிம்பிளாக பார்த்தீங்கன்னா குங்குலியம் சேர்ந்த மருந்துகளை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ வயிறு புண்களை இது ஆற்றக்கூடியது. அதே மாதிரி இன்னும் ஒரு சிலருக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய டவுட் என்னென்னா, கேஸ்ட்ரைட்டிஸ் இருக்கிறவங்க இளநீர் குடிக்கலாமா? தாராளமாக குடிக்கலாம். நான் சொல்கிற மாதிரி குடிச்சுக்கோங்க. இரவு நேரத்தில் நீங்கள் இளநீரில் கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூனோ இல்லை ஒரு டீஸ்பூன் அளவுக்கும் வெந்தயம் சேர்த்து மூடி வச்சுருங்க. காலையில் அந்த இளநீரில் ஊறிட்டு இருக்கு இல்லையா, அந்த வெந்தயத்தை நல்லா மென்று விழுங்கிட்டு அதுக்கப்புறம் அந்த இளநீரை குடிக்கலாம். அதே மாதிரி ஒரு ஸ்பூன் அளவுக்கு, இன்னும் ஒரு சிலருக்கு கேஸ்ட்ரைட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு யூரின் போகும்போதும் ஒரு பர்னிங் சென்சேஷன் இருக்கும். அதை சரி செய்கிறதுக்கு பச்சை பயிறு, ஸோ ஈவினிங் டைம்லேயே நம்ம இளநீரில் பச்சை பயிறு போட்டு வச்சுட்டு காலையில் அந்த பச்சை பயிரும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டோம் இல்லைங்களா, அதை சாப்பிட்டுட்டு அந்த இளநீரை குடிக்கலாம். இந்த மாதிரி குடிக்கும்போது வயிறு எரிச்சலும் குறையும், யூரின் போகும்போது வரக்கூடிய எரிச்சலும் நமக்கு குறைய ஆரம்பிக்குது. இதில் முக்கியமாக கற்றாழை மோர் சேர்த்து நீங்கள் குடிக்கிறதும். ஸோ வயிறு எரிச்சல் இருக்குது, நீண்ட நாளாக ஐபிஎஸ் தொந்தரவு இருக்குது அப்படின்னா கவலை வேண்டாம், கற்றாழை மோர் குடிக்கலாம். இது செய்கிறது ரொம்ப சிம்பிள். ஒரு சின்ன துண்டு கற்றாழை எடுத்துக்கோங்க, அதில் மேல் தோல் எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு 7 times வாஷ் பண்ணிவிட்டு எப்போவுமே நம்ம ஜூஸ் போடுற மாதிரி போட்டு மோர் அதில் சேர்த்துக்கணும். இதுலேயும் கொஞ்சம் சீரகம் பவுடர் சேர்த்து கற்றாழை மோர் காலையில் குடிக்கணும். ஒரு 10 daysக்கு இதை குடிச்சு பாருங்கள், உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும். வயிறு எரிச்சல் நமக்கு குறைய ஆரம்பிக்குது. அதே மாதிரி உணவில் கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன வெங்காயம், சுண்டைக்காய், பூண்டு, இதை எல்லாமே 3ல் ஏதாவது ஒன்று ஒரு நாளைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நெய்யில் லைட்டாக ஃப்ரை பண்ணி, ஸோ ப்ரௌனிஷாக வர வரைக்கும் அதை ஃப்ரை பண்ணி கொஞ்சம் பெப்பர், ஒரு 2 pinch சால்ட் சேர்த்து இது ஒரு பவுலில் சாப்பிட்டுக்கிட்டே வரலாம். இது சாப்பிடும்பொழுதும் நம்ம வயிறு பகுதியில் இருக்கக்கூடிய எரிச்சல் உங்களுக்கு குணமாக ஆரம்பிக்கும். ஒரு சிலருக்கு என்ன ஆகுனா, இந்த ஐபிஎஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு அடிக்கடி மோஷன் போக ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ அப்போயும் ஆசன வாயில் ஒரு எரிச்சல் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ மோஷன் போகும்போதெல்லாம் எரிச்சல் வருது, ரத்தம் வர மாதிரி ஒரு ஃபீல் இருக்குதுன்னு சொன்னிங்கனாலும் சுண்டைக்காய் நெய்யில் வறுத்து சாப்பிட்லாம், சின்ன வெங்காயம் நெய்யில் வறுத்து சாப்பிட்லாம், பூண்டு பற்கள் ஒரு 5-6 பூண்டு பற்களை நெய்யில் வறுத்து நம்ம சாப்பிட்டுக்கலாம். ஸோ லைட்டாக ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் அதை ஃப்ரை பண்ணி அதை எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம உணவு முறைகள் இருக்கணும். இதுலேயுமே கீரை வகைகளில் வெந்தயக்கீரை, மணத்தக்காளி கீரை ரொம்ப சிறந்ததுங்க. ஸோ அடிக்கடி புதினா வந்து சாறு எடுத்து நம்ம குடிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் உணவு முறைகளை நீங்கள் எடுக்கும்போது அதிகமான ஒரு தொந்தரவை தரக்கூடிய நெஞ்செரிச்சல், வயிறு எரிச்சல், கேஸ்ட்ரைட்டிஸ் இது எல்லாமே உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். ஒருவேளை உங்களுக்கு இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் அதற்கான சித்த மருந்துகளும் இருக்குது. ஏன்னா நிறைய பேர் இது சாதாரண கேஸ் ட்ரபிள் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹார்ட் ரிலேட்டட் ப்ராப்ளத்தை கேர்லெஸ்ஸாக விட்டுறீங்க. ஸோ இது ரெண்டுத்துக்குமான ஒரு வித்தியாசம் என்னன்றது இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.